الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم. صدق الله العظيم. அளவெல்லா அருளும் நிகழல்லா அன்பும் படைத்த வல்லவனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் முக்கியமாக சூரத்துல் யாசீன், இது நம்ம எல்லாம் ஓதிக்கிட்டு இருப்போம். இந்த சூறாவில் எதை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது? இதில் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்பதாக அல்லாஹ்வை சொல்லி காட்டுகின்றான். நபியே நாயகமே, நீங்கள் அவர்களுக்கு இந்த உதாரணத்தை நிகழ்வை எடுத்து நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள். முன்னடந்தனுடைய ஒரு நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் தஆலா எடுத்துச் சொல்கின்றான். முதல்ல நம்ம இந்த யாசீன் சூறாவை பற்றி சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா வஸ்துவிற்கும் இதயம் உண்டு, அதுபோன்று குர்ஆனுக்கு ஒரு இதயம் என்றால் அது சூரா யாசீனாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் சூரத்து யாசீன் ஷரீஃபை காலையில் ஓதுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றான். அதனால் காலை நேரங்களில் ஃபஜ்ருக்கு பின்னாடி யாசீன் ஷரீஃப் ஓதக்கூடிய பழக்கத்தை, வளமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த யாசீன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், அந்த உதாரணத்தை பற்றி நாம் பார்ப்போம். நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் நினைவு கூறுகின்றான். அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, இந்த நாட்டிற்கு நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் 2 தூதுவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். தங்களின் சார்பாக இவர்கள் அங்கே சென்றவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். அந்த மன்னரிடம் பார்த்து எடுத்துச் சொல்கின்றார்கள். அந்த மக்களிடம் சொல்கின்றார்கள். சொல்லக்கூடிய சமயங்களில் எல்லா நபர்களும் இவர்கள் மீது கோபப்பட்டு இந்த 2 நபர்கள் எதிர்க்கிறாங்க குடித்து மன்னரிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பொழுது அந்த அரசர் இவர்களை கைது செய்து ஜெயிலில் அடைந்து விடுகின்றார். என்னத்தை சொன்னாங்க? இவங்க ஏகத்துவத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன் பற்றி எடுத்து சொன்னாங்க. இதை சொன்னதின் காரணத்தினால் இவர்களுக்கு ஏற்பட்டதுடைய விளைவு. இப்பொழுது இது நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகின்றது. இந்த செய்தி எட்டிய பொழுது இப்ப 3வதாக ஒரு நபர் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நபர் நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தூதுவராக சொல்லக்கூடிய இந்த 3வது நபருடைய பெயர் சமூன் என்று மனிதன். இந்த மனிதர் சமூன் செல்கின்றார். இவர்கள் 2 நபர்களுடைய செயல்பாடுகளை கொண்டு இவர் எடுத்துக்கல. போன உடனே முதல்ல என்ன செய்கிறாரு? அந்த ஊர் மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பழக்கத்தை ஏற்படுத்துறாரு. அந்த ஊர் மக்களிடம் நல்ல அபிப்பிராயங்களை எடுக்கின்றார். அவங்க எல்லாம் பார்த்தாங்க, இவரை பார்க்க நல்ல மனிதரா இருக்காரு,
இவருடைய நடைமுறை பாவனைகள் இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருது. இந்த பழக்கம் அப்படியே ஊர் மக்கள்கிட்ட பழகிட்டு என்பது அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னருடைய அந்த அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய சிப்பாயிகளுடைய பழக்கம் ஏற்படுகின்றது. அவருடன் நட்பு கொள்கின்றார். அவரோட நட்பு கொண்ட பொழுது அவரும் இவரை எங்கே கோட்டைக்கு அழைத்து செல்வது, அரண்மனைக்கு போறது இந்த இருக்கும் பொழுது இந்த நட்பு வந்து கொஞ்சம் விசாரப்படுகின்றது. மந்திரியிடம் மந்திரி சிறையில் இருக்கக்கூடியவர்களும் பழக்கம் ஏற்படுகின்றது. மந்திரி சிறையில பழக்கம் ஏற்பட்டவன்னு இவர் உடனே வந்து இந்த பழக்கம் கொஞ்சம் விரிவடைந்து மன்னனிடம் பழக்கம் ஏற்படுகின்றது. யார் என்ன நினைக்கிறாங்க, மன்னர் என்னோட நல்ல மனிதரு, ஒரு பேரு சும்மானு அப்படின்னு சொன்ன சரி அப்படின்னு மன்னர் பழகின்றார். அவரிடம் பழகும் பொழுது இவருடைய எல்லா செயல்பாடுகளும் ஆக்டிவிட்டிகள் மன்னருக்கு பிடிச்சிருக்கு. தனக்கு அருகாமையில் சேர்த்து வைக்கின்றார். எந்த அளவிற்கு மன்னரிடம் நெருங்கிவிட்டார் என்றால் எந்த ஒரு டிசிஷன் செய்வதாக இருந்தாலும் சரி, முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த சாலிஹான மனிதருடைய அபிப்பிராயத்தை கேட்டுதான் அவர் முடிவெடுக்கும் அளவிற்கு வந்தார். முஸ்லிமானுடைய இவருடைய அபிப்பிராயத்தை கேட்டு சரி அந்த அளவிற்கு நெருக்கம் ஆராய்த்தாங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி கடைசியில வந்து இவர்தான் வந்து கேட்பாங்க, இது செய்யலாமா கூடுமா கூடாதா, எப்படி போலாமா வேணாமா அப்படின்னு சொல்றது. இவர் என்ன ஐடியா சொல்றாரோ அந்த ஐடியாவை தான் அவர் கேட்பாரு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப ஒரு நாள் 2 நபர்களும் மன்னரும் இந்த சமானம் சொல்லக்கூடிய இவரும் இந்த சாலிஹான மனிதரும் 2 நபர்களும் அங்கே ஜெயிலுடைய பக்கம் இந்த கைதிகளை அடைச்சு வச்சிருக்காங்கன்னா அந்த பக்கம் அப்படியே உலாவரம் வாங்கன்னு போய் மன்னர் கூட்டு போறாரு. கூட்டு போய்கிட்டு இருக்கையில ஒவ்வொருத்த நபர்கள்லாம் பார்க்கலாங்க. பார்த்துட்டு இருக்கிற இந்த 2 நபர்களை முன்பு வந்தவர்களை அழைத்து வைத்திருந்தார்களே அந்த நபரை பார்த்தது இவருக்கு தெரியும், சமூகத்துக்கு தெரியும். இவங்க வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்ச நபர்கள் என்பதை அறிந்த உடனே அவர் என்ன செஞ்சாரு, மன்னரிடம் சொல்லும் பொழுது இவங்க யாருங்க, இவங்களை பார்த்தா ஒரு கொலகாரனோ கொள்ளக்காரன் போல தெரியல, இவங்க எந்த ஒரு ப்ராப்ளம் செஞ்சு கூட இவங்களுடைய பேசட்ல பார்க்கணும் தெரியுது, இவங்க யாரு அப்படின்னு. அவன் மன்னர் சொல்ற ஆமாமா இவங்க கொலையும் செய்யல, கொள்ளை அடிக்கல, எந்த ஒரு தவறான காரியங்களும் செய்யல, இவங்க செஞ்சதுடைய காரியம் என்னன்னா ஒண்ணு நம்மளுடைய கடவுளை இவங்க திட்டினாங்க, இழிவுபடுத்தினாங்க. திட்டினாங்க இழிவுபடுத்தினாங்க. எது இல்ல கல்விக்கு எந்த ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாப்புல இவங்க சொன்னாங்க. 2வது இவர்கள் செய்தது என்னன்னா ஏதோ ஒரு புதிய ஒரு கொள்கையை கொண்டு வருகின்றார்கள், கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா இப்படி இல்லாம சொன்னாங்க, சரி கூட்டுவாங்க பார்ப்போம் அப்படின்னு அரண்மனையின் பக்கம் அழைத்து வரப்படுகின்றது. அரசர்களுடைய அந்த சபையின் பக்கம் இவர்கள் 2 நபர்களையும் அழைத்து வரப்பட்ட பொழுது இந்த சுமான் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சத்தியத்தை உறக்க எடுத்து சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கூற்று என்பதாக சொன்னாங்க. அப்ப உடனே அடுத்து கேட்டாரு, அப்படின்னா உங்களுடைய ரப்பு தான் உயர்ந்தான் நீங்க சொல்றீங்களா? ஆமா, எல்லாத்திற்கும் ரப்பாவன்னா அல்லாஹ். சரி அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஆச்சரியங்களை காட்டணும், ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை நீங்க செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டினா நாங்க ஏற்றுக்கிறேன். இதெல்லாம் யாசின் செய்யக்கூடிய சூறாக்கள் வரக்கூடிய விஷயங்கள் நான் உங்களுக்கு அப்படியே சரித்திரமாக சொல்லுவேன். இதெல்லாங்க எனக்குரிய இந்த ஆயத்தில் அப்படியே வரும்பொழுது எல்லாம் வருதுல, எல்லாம் இந்த ஆயத்தில் எல்லாம் முக்காவாசி யாசின் சூறாவை இது வரக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த சமூகம் இந்த அளவு கேள்வி கேட்டீங்க. அப்ப உடனே சொன்னாங்க, நாங்க எங்களுக்கு சில அற்புதங்கள் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கான். நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா சில
விஷயங்களை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பிறவி குருடாக இருக்கக்கூடியவர்களுக்கு குணமளிக்கக்கூடிய பார்வைகளை வரவேற்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் என்பதாக சொன்ன பொழுது, அப்ப ஒரு பிறவி குருட கூட்டம் என்னப்பா நீங்க ஒரு குணமாக்கல பார்ப்போம். அவங்க உடனே துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் ஈசாவின் ரப்பே, இவர்களுக்கு பிறவி குருடாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு பார்வையக்கூடிய அங்கே அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். கையேந்தப்பட்ட பொழுது உடனே அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். அவர்களுக்கு பார்வையை கொடுத்தான். பார்வை வந்தது. பார்த்த உடனே சமூகம் வந்து என்ன செஞ்சாங்க, நெய்சா போய் மன்னருடைய காதுல போய் சொன்னாரு, பாத்தீங்களா அவங்க ரப்ப கூப்பிட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பிறவி குருடவே வந்து குணமாக்கிட்டாங்க. அப்ப நம்ம ரப்பு, நம்ம கடவுள் இருக்கான்னு சொல்றோம்ல, நம்ம கடவுள் அது போல நீங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டு இது போல ஒரு பிறவி குருடை நீ என்ன செய்ய பார்வை வர வச்சுங்க. அவர்தான் மன்னரை வச்சாராம், கல்லெல்லாம் கும்பிட்டு இருக்கோம், இது எங்க கண்ணை திறக்கணும், அதுக்கே கண்ணை திறக்க முடியாது, நீ பிறவி குருட வர கண்ணை திறக்கதா முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப இந்த சிந்தனைகள் சிந்திக்கும் பொழுது இந்த சுமாமி என்று சொல்லக்கூடிய இந்த நபர் உடனடியாக அங்கே அடுத்த கேள்வியை தொடுத்து மன்னருக்கு அடுத்த சிந்தனைகளை உருவாக்கினார். வேற என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. நாங்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதாக சொன்னார். இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்தது. அப்ப அப்படியா அப்படின்னு மன்னருடைய மகன் இறந்திருந்தான். மன்னருடைய மகன் இறந்துட்டான். அப்ப உடனே சொன்னாங்க, அப்படின்னா மன்னருடைய மகனை உயிர்ப்பிச்சுக்காங்க பாப்போம் அப்படின்னு கூட்டு போனாங்க. வாங்க எங்க அடக்கம் இருக்கும் பொண்ணு. அதே போல துவா செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரப்பை அழைத்து அல்லாஹ்வை அழைத்து துவா செய்தார்கள். யா அல்லாஹ் இவர்களுக்கு இறந்தவரை நீ உயிர்ப்பிப்பாயாக என்பதாக கேட்டார்கள். அவர்கள் இறந்தவர்கள் உயிர்ப்பித்து எழுந்தார். மன்னருடைய மகன். இப்பொழுது இவர்களுக்கு மன்னருக்கு பேர் ஆனந்தம். தன் மகன் உயிர்ப்பித்து வந்ததை கண்டது மன்னருக்கு ஆனந்தம். அப்பொழுது எண்ணினார், இது சத்திய மார்க்கம், இதுதான் உண்மை மார்க்கம், இதுதான். ஏன்னா இது அல்லாஹ் ரப்பை தவிர யாருனாலும் முடியாது, எந்த ஒன்றுனாலே முடியாது, அல்லாஹால மட்டும்தான் முடியும் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே அவர் என்ன செஞ்சாரு, மன்னர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மன்னர் பெயர் ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய மன்னர். ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர் இவர் ஏற்றுக்கொண்டாரா? இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி வர்றான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு. மக்களுக்கு எல்லாம் பிரகடனம் என்றார் மன்னர். தானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அங்கு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சொல்கின்றார், இந்த சத்திய மார்க்கத்தை இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கருவுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது சிலர்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். பெரும்பான்மையான நபர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தாங்க. மன்னர் எங்க ரோட்ல வந்து சொல்ல முடியாது, அவர் அரண்மனையில் இருந்தால் கட்டளை போட முடியும். அதனால கட்டளை போட்டு இருந்தாரு. இந்த 2 நபர்கள் முன்னால் வந்தாங்கல்ல, இந்த 2 நபர்கள் கருத்தரில் போய் சொல்றாங்க. சொன்ன பொழுது மக்கள் எல்லாம் இவர்களை அடிப்பதற்காக உதைப்பதற்காக வர்றாங்க. பெரிய வாக்குவாதமே நடக்குது. எந்த வரைக்கு போயிடுச்சு, மன்னருடைய காலத்துக்கு போது மன்னர் இவர் வருகின்றார். இந்த நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய இவர் வருகின்றார். வந்த பொழுது இந்த மக்களுக்கு சொல்கின்றார், நீங்கள் அவர்கள் ஒன்றும் செய்யாதீர்கள், அந்த 2 நபர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்களை நீங்க விட்டுருங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சத்திய மார்க்கம், ஹக்கான மார்க்கம், உண்மை மார்க்கம், அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது கேட்கவில்லை. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அந்த 2 பேர்த்தை விட்டு மன்னரின் பக்கம் பாய்ந்தார்கள், இந்த நஜ்ஜாரின் பக்கம் பாய்ந்தார்கள். அவரை அங்கே கொலை செய்தார்கள், அடித்து கொலை செய்தார்கள். அப்படிதான் சொல்லப்பட்டது, நீங்க பெரிய அநியாயம் செய்து விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய அதாபு உங்களை வந்து அடையும் என்பதாக சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய அதாபு வந்தது, ஒரு பெரும் சப்தம்.
லந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய நகரமே அழிந்தது, ஒட்டுமொத்தமா அழிந்தது. என்ன செஞ்சிருக்கிறான்? உண்மை அவங்க ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும், இல்ல அப்படி இவர்கள் விட்டு விட்டு சென்று இருக்க வேண்டும். நபியை இவர்கள் நபியின் மூலியமாக அனுப்பப்பட்ட தூதர்கள், அதை ஏற்றுக்கொண்ட நபர்களை இவர்கள் கொலை செய்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய அஸாப் அங்கே இறங்கியது. இதுதான் உள்ளது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், மெயினான விஷயம். நாம் எப்பொழுது ஒரு விஷயத்தை பற்றி, மார்க்கம் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும், கட்டாயம் நடக்க வேண்டும். நம்மளால முடியல அப்படின்னா ஒதுங்கிறது, ஒன்றும் சொல்லக்கூடாது. அதுக்கான முயற்சியை நாம் செஞ்சுட்டு இருக்கணும். அதை தடை செய்வதற்குரிய வழிகளில் நாம் ஈடுபட்டால், எப்பொழுது நாம் அதை தடை செய்யக்கூடிய வழிகளில் ஈடுபடுகின்றோமோ, ஒரு அமல் நடக்குது, அந்த அமலுக்கு ஒரு முட்டுக்கட்ட போறது தருவோம், ஒரு நல்ல செயல்பாடுகள் நடக்கிறது, அந்த செயல்பாடுகளுக்கு இடையூறுகள் செய்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸாபுகள் வந்துவிடும், சோதனை கொடுப்பான் அல்லாஹ். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினருக்கு நேரடியாக என்னுடைய உம்மத்தினர்கள் தண்டித்து விடாது யாரெல்லாம் துஆ கேட்டதுக்காக அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே காரணம் தான், யாரெல்லாம் என்னுடைய மக்கள் செய்யக்கூடிய, என்னுடைய உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக அவர்களை உடனடியாக நீ தண்டித்து விடாதே என்பதாக துஆ செஞ்சாங்க. சில துஆக்கள் செய்து கேட்டாங்க, கேட்டது அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஆனா அதுல ஒரே ஒரு துஆ மட்டும் அல்லாஹ் கபூல் செய்யல. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்கள் ஒரே குடையின் கீழ் ஒற்றுமையாக இருக்க வைப்பாயாக என்று சொன்ன இந்த துஆ மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கபூல் செய்யாம இருந்தாங்க. அதனால நாங்க 72 கூட்டமா பிரிஞ்சு போய்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு எந்த கூட்டங்கள் அவர்களுடைய கொள்கையை எடுத்து சொல்வதை விட பிறர்களை சாடுவதில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இது கொள்கை அல்ல, இது அரசியலுக்கு தான் சரியா இருக்கும், சன்மார்க்கத்திற்கு அல்ல. நாம் என்ன கொள்கையில் அக்கீதாவில் இருக்கின்றோமோ அதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியதான், முழுமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த துஆக்கள் கபூலாகானது உண்டு. அருமைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக வந்தோம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைது ஸௌம கதின் அன் அதாயி ஃபர்தி ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை ஹதாவாக நாளை நோக்க அல்லாஹ்விற்காக நியத்து செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم تقبل حاجاتنا حاجات مقبولا. اللهم تقبل صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا في كل أعمال مقبولا. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القربة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم عليهم أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.